தமிழகத்தில் இருக்கின்ற திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஜல்லிக்கட்டுக்கு விரோதமானவர்கள், தமிழக மக்களின் பண்பாடு கலாச்சாரத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள். ஆனால் தமிழ் உணர்வுகளுக்கு, விவசாயிகளுக்கு, ஜல்லிக்கட்டுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட இன்று அதற்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே இது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா எதிரணியில் இருந்தவங்க கூட இன்னைக்கு அதை கைவிட வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்திருக்கு? நாம் தமிழ் உணர்வுகள் அதிகரித்து வலுப்பெற்ற காரணத்தினால இவர்கள் அனைவரும் இதை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பாரத நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர். அதனால் யார் வேணால் மாண்புமிகு பிரதமரை வரவேற்கலாம். ஆனால் அதே சமயத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் யார் கூட்டணியில் இருக்கணும்னு மத்திய பிஜேபி தலைமையை கன்சல்ட் பண்ணி முடிவெடுப்பாங்க. அதனால் இதுக்கும் அதுக்கும் நான் முடிச்சு போடலை. ஆனால் விரும்புகிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான சக்திகள் ஒருங்கிணைந்து இந்த தீய சக்தி திமுகவை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள். அதை பிரதிபலிக்கிற மாதிரி கூட இதை நாம் எடுத்துக்கலாம். சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது யார்? விஜய். ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கே தொடர்ந்தார்கள். நிர்மல்குமார் போன்றவர்கள் அன்னைக்கு அங்கு இருந்த முக்கியமான நபர் திரு விஜய் அவர்கள். அன்னைக்கு என்ன நடந்தது, நீங்கள் என்ன பார்த்தீர்கள், என்ன உணர்ந்தீர்கள்னு சிபிஐ கேட்கணுமா வேண்டாமா? இதில் என்ன நிர்பந்தம் இருக்குது? இதில் ஒரு நிர்பந்தமும் இல்லை. இட்ஸ் அன் ஆர்டினரி இஷ்யூ. விஜய் அவர்கள் விரும்பியது அது நடக்குது, அவ்வளவுதான். சரி, ஜனநாயகம் படத்தில் நீங்கள் பார்த்தா இதுக்கு முன்பா விஜய் அவர்களுடைய படமே கூட இங்கு அதுக்கு சென்சார்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுக்காம மும்பைக்கு போய் அப்பீலில் அவர்கள் அனுமதி பெற்று இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது இதுவும் அது மாதிரி தானே. இவங்க நேரடியாக மும்பைக்கு அப்ளை பண்ணி சென்சார் போர்டில் என்ன அப்ஜெக்ஷன் இருக்கோ அதுக்கு பதில் சொல்லி இருந்தால் நீதிமன்றம் போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் அவசரப்பட்டு இவங்க அப்பீலுக்கு டிபார்ட்மெண்டலி போகாமல் நீதிமன்றத்துக்கு போன காரணத்தினால இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, நீங்கள் நேரடியாக உயர் நீதிமன்றத்திலேயே அதற்கான விளக்கங்களை கொடுத்து தீர்வு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் ஜனநாயகம் படத்துக்கு மத்திய அரசாங்கம் எந்த விதத்திலும் அதுக்கு தடையாக இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு படம் எடுத்ததுக்கே ஒன்றும் தடையே பண்ணலையே. என்ன, நாம் எந்த விதத்திலும் அரசியல் சட்ட அதிகாரங்களை நாம் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவது இல்லை. திருப்பரங்குன்ற விஷயத்துல நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு, மலை மீத அது நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தீபம் ஏற்பது அடுத்த கார்த்திகைக்கு நடக்கும். நான் என்ன சொல்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்றது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தற்கொலைக்கு சமமாக இருக்கும். ஏனென்றால் நீதிமன்றம் அந்த கள்ளத்தி மரத்தில் இருந்த தர்காவோட பிறை கொடி அதை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது. ஏன்னா அறநிலையத்துறையே அந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் போய் எப்படி தர்கா கொடி கட்டலாம்? அதுக்கே நான் அங்கே போய் போராட வேண்டிய அவசியம் இருந்தது. ஏன்னா நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்து 4 நாள் ஆச்சு, ஆனாலும் செய்யலை. நம்ம போராட்டம் நடந்தது, கொடி இறக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன, விழிப்புணர்வுள்ள ஹிந்து சமுதாயம்தான் வெற்றிகளை அடைய முடியும். அதனால் நிச்சயமாக நீதிமன்ற தீர்ப்பை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தும்.